அனுஜ் வாட்டர் ரெஃபலண்ட் வால் டைல்ஸ் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க. சுண்ணாம்பு தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காது. உப்பு தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காதுங்க. ஆவி தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காது. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு பெரிய கூட்டணி, பெரிய அமைப்பு முறை ரொம்ப மிக முக்கியமான தேவை. ஏனென்றால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் வந்திருக்கிற இந்த அறிவார்ந்த அவையினருக்கு தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூழலிலே மிக முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொருவரும் இந்த பொது வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இன்றைக்கு. எனவே இப்படிப்பட்டவர்கள் தலைவர்கள் ஏராளமாக இங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் நாம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு நம்முடைய எதிரிகளை அடையாளம் காண வேண்டும். கொள்கை எதிரிகள் யார், கொள்கை நண்பர்கள் யார், இந்த ரெண்டையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது என்பது மிக மிக முக்கியம். இப்போ ஒரு பெரிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய போராட்டம். இந்தியா முழுவதும் நடப்பது ஏதோ தேர்தல், அரசியல் கட்சிகள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தத்துவ போராட்டம், ரெண்டு பெரிய தத்துவங்களுக்கு இடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். சாதாரணமானதல்ல, நினைத்து பார்க்க வேண்டும். என்ன அந்த தத்துவம்னா, இந்தியாவிலே இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி அரசியலில் எல்லாம் இருக்கிற நேரத்தில் மிக முக்கியமாக ரெண்டு தலைவர்களை பார்த்து தான் மதவாதிகள், மத வெறியர்கள், அது மட்டுமல்ல ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் நினைக்கிற ஃபாசிஸ்டுகள் எல்லாம் ரெண்டே ரெண்டு தலைவர்களை பார்த்து தான் இந்தியாவிலேயே அலறி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று இந்தியா கூட்டணியிலே இருந்து இந்தியா முழுவதும் சொல்லக்கூடிய இளம் தலைவர், சிறப்பானவர் ராகுல் காந்தி அவர்கள். மிக முக்கியமாக இந்த ரெண்டு பேரை பார்த்து தான் மிகப்பெரிய அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். நேற்று கூட விடுதலையில் அதை பற்றி அறிக்கை எழுதியிருக்கிறோம். தன்னுடைய பதிவை ராகுல் காந்தி அவர்கள் முந்தா நாள் பதிவு செய்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த செய்தியோடு போக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இவருடைய 80வது ஆண்டு விழாவில் கொள்கை பூர்வமாக அவருடைய உழைப்பு, அவருடைய தத்துவங்கள் ஒரு கொள்கையில் திசை மாறாத தேசிய பறவை என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த திசை மாறாத ஒரு நிலையில் எந்த திசையை நோக்கி போக வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். சரியான திசைக்கு போகலைன்னா வர முடியாது. இந்த நாட்டை சரியான திசையிலிருந்து வேறு திசைக்கு அழைக்க வேண்டும் என்று அதில் மிக முக்கியமாக சொல்லுகிற நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தைரியமாக, இதுவரையில் யாரும் அந்த மாதிரியான துணிச்சலாக பேசுனது கிடையாது. மிக முக்கியமாக பல பேர் பூசி மொழுகுவாங்க, மேலர் வாரியாக சொல்லுவார்கள். ஏனென்றால் இன்னும் அந்த தெளிவு மற்றவர்களுக்கு வந்ததில்லை. மிக முக்கியமாக அந்த தெளிவு வந்த காரணத்தால் தான் நண்பர்களே மிக தெளிவாக இன்றைய அரசியலை 4 வரிகளிலே இந்தியா முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். நேற்று கூட விடுதலையில் அதையே எடுத்து கையாண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக சுட்டி காட்டுகிற போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த அரசியல் சட்ட போராட்டம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முகமூடி தற்போது விலகி உள்ளது. ராகுல் காந்தி இவருடைய பதிவு நான் படிப்பது, நேற்று டெல்லியிலிருந்து பதிவு போட்டிருக்கிறார். இந்த நாள் 27 மிக முக்கியமாக அந்த அளவிற்கு அந்த பதிவிலே சொல்லுகிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பின் முகமூடி தற்போது விலகி உள்ளது. அரசமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பிஜேபியும் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, சமத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி குறித்து அரசமைப்பு சட்டம் அவர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. மனுஸ்மிருதியை அமல்படுத்துவதுதான் அவர்களுடைய விருப்பம். இது யாருடைய உரை? ராகுல் காந்தியினுடைய உரை. தோழர்களே, நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்போ போராட்டம் இதுதான். இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் அந்த அரசியல் என்று பார்க்க வேண்டாம். இல்லை, அடமானம் போகக்கூடியவர்கள் அடமானம் போகட்டும், அடிமையாகிறவர்கள் அடிமையாகட்டும். ஆனால் அரசியலிலே தெளிவுள்ளவர்கள் இருக்கணும்னா இப்போ ரொம்ப சுருக்கமாக தெரிந்தால் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்திய அரசியல் சட்டம், அம்பேத்கர், முற்போக்காளர்கள்
மதச்சார்பின்மை, செக்குலரிசம், இதை எழுதியது இந்த புத்தகம். இதுதான் இந்த நாட்டினுடைய அடித்தளம். ஆனால் இதற்கு மீது பிரமாணம் எடுத்தால்தான் பஞ்சாயத்து தலைவரிலிருந்து குடியரசுத் தலைவர் வரையிலே போக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் மனு தர்மம், இதுதான் இந்த இடத்த எடுத்துட்டு இதுதான் வரணும், இதுதான் போராட்டம். இதுக்கெல்லாம் இந்த இந்தியா முழுவதும் இப்போது திரள வேண்டியது. எந்த பக்கம் என்று நினைக்க வேண்டும். அனுஜ் வாட்டர் ரெஃபலண்ட் வால் டைல்ஸை வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க. சுண்ணாம்பு தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காது. உப்பு தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காதுங்க. ஆவி தண்ணியா இருந்தாலும் கரை பிடிக்காது. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ்.